வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது அழைப்பை ஏற்று முதல் நபராக தமிழகத்திற்கு வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். தமிழகம் வந்த பினராயி விஜயன் அவர்களுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்காக சென்னையில் நாளை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதன்படி 7 மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர்கள், திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு நேரில் சென்று அம்மாநிலங்களின் முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த வாரம் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கமணி ஆகியோர் நேரில் சந்தித்து முதலமைச்சரின் அழைப்பை கொடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட பினராயி விஜயன் அவர்கள் ஒரு நாள் முன்னதாகவே இன்றைய தினம் சென்னை வந்துள்ளார். இந்த ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக எந்தவித சமரசமின்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் களமாடி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாநிலங்களையும் ஒன்று திரட்டி வருகிறார். அதன்படி தற்போது பல்வேறு மாநிலங்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து வருகின்றனர். இந்த நிகழ்வு மத்திய பாஜக அரசுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி நாளை தினம் சென்னையில் நடைபெறவுள்ள பல்வேறு மாநிலங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு இன்றைய தினமே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வருகை புரிந்துள்ளதும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் திமுக எம்பி தமிழச்சி தங்கமணி ஆகியோர் நேரில் சென்று வரவேற்றனர். மேலும் பினராயி விஜயன் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் தமிழக அரசு செய்து கொடுத்துள்ளது. அத்துடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் உச்சக்கட்ட பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த கையோடு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது ஒவ்வொரு நடவடிக்கையையும் மத்திய பாஜக அரசு மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. நாளை தினம் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்றைய தினமே சென்னை வந்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைத்து பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.